ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜென் vlogs. இன்னைக்கு ஒரு ஸ்மால் டே இன் மை லைஃப் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ நான் வந்து சண்டே ஷூட் பண்ணேன். ஸோ சண்டே மார்னிங் சீக்கிரமாக எழும்பி ரிஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ குக் பண்ணி முடிச்சோன்னே ஆல்ரெடி வாஷ் பண்ணி போட்டிருந்த துணியெல்லாம் நிறைய ட்ரை ஆகி சோஃபாலேயே இருந்தது ரொம்ப நாளாக. அதெல்லாம் மடித்து வைக்க வேண்டியிருந்தது. இந்த சண்டே எனக்கு கொஞ்சம் பிஸியான ஒரு டேவாக தான் இருந்தது. ஷார்ட் வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஆல்ரெடி கார் டிரைவிங் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ டிரைவிங் கிளாஸும் போக வேண்டியிருந்தது. இன்றைக்கி லஞ்சுக்கு நார்மலான ரைஸ், சிக்கன் கிரேவி அண்ட் காடை ஃப்ரை தான். இதுக்கு பெருசாக ரெசிபியெல்லாம் இல்லை, எல்லோரும் ஃபாலோ பண்ணுற யூஸ்வலான ரெசிப்பியில் தான் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்ட் டைமில் நியூஸில் வரக்கூடிய சில நியூஸ் பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது, மனசில் ஒரு நெருடலாகவே இருக்குது. அதை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அவங்க கூட அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிதன்யா அப்படிங்கிற பொண்ணோட சூசைட் டவுரி இஷ்யூனால், அப்புறம் இப்போ ரீசெண்டாக கவின் அப்படிங்கிற பையனோட டெத்து காஸ்ட் இஷ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால. சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி நியூஸ் வரும்போது நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், நம்மலாம் படித்து வளர்ந்து பெரிய ஆள் ஆகும்போது இதெல்லாம் மாறிடும். எங்கள் அப்பா கூட அடிக்கடி இதுதான் சொல்லுவாங்க, நாங்கள் எங்களோட ஜென்ரேஷனில் உள்ளவங்க படிக்காதவங்க, ரொம்ப நாலேஜ் இல்லை, ரொம்ப எக்ஸ்போஷர் இல்லை. ஸோ இந்த தாட்டோடையே வளர்ந்ததுனால இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். பட் நீங்களாம் படித்தவங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆகும்போது இது எதுவுமே இருக்காது, சொசைட்டியில் எல்லாமே மாறிடும் அப்படின்னு. பட் இப்போ வர அது மாறலை அப்படின்னு தெரியும் போது ஒரு சின்ன பயம்தான் நமக்கு வருது. நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம், நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது நமக்கு, சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்குறோம், படிக்கிறோம். பட் இருந்தும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, 2 பொண்ணுங்களாச்சே, நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்க, எப்படி அவங்க லைஃப் செட்டில் ஆக போகுது, இப்படியெல்லாம் கேட்கும்போது எங்கள் அப்பா சொல்கிற ஒரே வார்த்தை, என் பொண்ணுங்க படிப்பாங்க, நல்ல வேலைக்கு போவாங்க, அவங்க கை நிறைய சம்பாதிப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்கள பிடிச்ச ஒரு பையன் வந்து அவங்க லைஃப் சூஸ் பண்ணி அவங்க நல்லா இருப்பாங்க, அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை, லைக் டவுரி அதை பற்றி எனக்கு பயம் இல்லை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் இதுதான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணு எவ்வளோ நல்லா படிச்சிருக்காளா, நல்லா சம்பாதிக்கிறாளா, அதை விட முக்கியமாக அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி குவாலிட்டிஸ் வச்சு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகாமல் ஒரு வீட்டில் எவ்வளோ காசு நமக்கு தருவாங்க, இல்லை எவ்வளோ நகை போடுவாங்க, எவ்வளோ சொத்தெழுதி தருவாங்க, இதை யோசித்து நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது அது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமான விஷயம் அப்படின்னு தான் எனக்கு நினைக்க தோணுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வீட்டில் போய் உட்காந்துட்டு நீங்கள் இவ்வளோ நகை எங்களுக்கு தாங்க, இல்லை இவ்வளோ காசு எங்களுக்கு தாங்க, அது எப்படி கூச்சம் இல்லாமல் கேட்க முடியும் அப்படிங்கிறதே எனக்கு இன்றைக்கி வர புரிய மாட்டேங்குது. இதில் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, எங்களுக்கு டவுரியே வேணாம், நாங்கள் டவுரியே கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் அவ்வளோ போட்டு கட்டி கொடுத்தோம், எங்கள் மூத்த மருமக இவ்வளோ கொண்டு வந்தா, இந்த மாதிரி சொல்லி இன்டைரக்டாக வாங்குறவங்களும் இருக்காங்க. இன்னொரு 3வது கேட்டகரி அப்படின்னா அவங்க வந்து எல்லாம் டவுரி வாங்காமல் டவுரி கம்மியாக கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு ஏதோ அந்த பொண்ணுக்கு இவங்க தான் வாழ்க்கை பிச்சை போட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலில் அந்த பொண்ணை வச்சுருப்பாங்க அந்த வீட்டில். ஒருத்தங்க டவுரி கேட்குறாங்கன்னா அதை பார்த்து இன்னும் 4 பேர் முகம் சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் மட்டும்தான் இந்த டவுரி கேட்குறது, டவுரினால் வரக்கூடிய டெத்ஸு இதெல்லாம் கம்மியாகும்னு நான் நினைக்கிறேன். சில பேர் இப்படி சொல்லி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் மட்டும் பையனுக்கு வீடு இருக்குதா, இல்லை பையன் நல்ல வேலையில் நிறைய காசு சம்பாதிக்கிறான்னு பார்க்குறீங்கள, அப்போ நாங்கள் மட்டும் டவுரி கேட்கக்கூடாதா, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பட் நான் பார்த்த வரைக்கும் நல்ல வேலையிலேருந்து நல்ல ரிச்சான ஒரு ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய பையன் மட்டும் டவுரி கேட்குறதில்ல, ஒன்றுமே இல்லாத வீட்டிலேருந்து வரக்கூடிய பசங்களும் டவுரி கேட்குறாங்க. அந்த மாதிரி ஃபேமிலிஸ் நான் நிறையவே பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பையன் நல்லா படிச்சிருக்கானா, நல்ல வேலையில் நல்லா சம்பாதிக்கிறானா அப்படின்னு ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து எதிர்பார்க்குறாங்கன்னா பதிலுக்கு நீங்களும் பொண்ணு நல்லா படிச்சிருக்காளா, நல்ல வேலையில் இருக்காளா அப்படின்னு எதிர்பார்க்கலாமே. அதை விட்டுட்டு எனக்கு இவ்வளோ நகை கொடுங்க, இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறது எந்த விதத்தில் நியாயம்? அண்ட் அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா அந்த கவின் அந்த பையனோட டெத்து, அதுவும் எனக்கு வந்து ஷாக்கிங்காக தான் இருந்தது. இன்னும் நம்மளோட இந்த ஜென்ரேஷனில் நம்ம இவ்வளோ படித்து இவ்வளோ வளர்ந்துட்டோம், இன்னுமா நம்ம ஜென்ரேஷனில் நம்ம இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு எனக்கு ஷாக்காக தான் இருந்தது.
மேபி நமக்கு அடுத்ததாக வரக்கூடிய நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனாவது இதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு இதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சு நல்ல விதமாக வாழ்வாங்க அப்படின்னு நம்மளால் ஒரு சின்ன ஹோப்போட மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர என்ன நடக்க போகுது அப்படின்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது நம்மளோட ஜென்ரேஷன் வரும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் வளர்ந்தேன். பட் ஸ்டில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ பேக் டு மை டே. அன்னைக்கு அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னா, நான் டிரைவிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து செயின்ட் அல்ஃபோன்சா சர்ச்சில் திருவிழா நடந்துட்டு இருக்குதுல்ல, அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். என்னோட சண்டே கொஞ்சம் பிஸியாக பரபரப்பாக தான் போச்சு. உங்களோட சண்டே எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அவ்வளோதான்.